நாம் விண்டோஸ் லெவல் ஓஎஸ் எப்படி அன்சப்போர்ட்டட் லேப்டாப் அல்லது ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். நார்மலாக விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் 64-பிட் 2 கோர் ப்ராசர் வேணும். குறைஞ்சது 4GB ரேம் வேணும். செக்யூர் போர்ட் எனபிள் ஆகியிருக்கணும். 2.0 TPM இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் அல்லது அப்டேட் பண்ண முடியும். நம்ம இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் உள்ள ஃபைலில் ஃபுல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒர்க்கிங் லேப்டாப் அல்லது பிசி, 8GB பென்ட்ரைவ், அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், இது எல்லாமே கண்டிப்பாக வேணும். முதல்ல மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போயிட்டு விண்டோஸ் லெவல் டவுன்லோட் ஆப்ஷனில் போங்க. அதில் அவங்களே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கடைசி ISO ஆப்ஷனில் இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது 5GB ISO ஃபைல் டவுன்லோட் ஆகும். இப்போ ரூபஸ் USB டூல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இரண்டும் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரூபஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி எம்டியாக இருக்க பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிவைஸில் உங்கள் பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. பூட் செக்ஷனில் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் லெவல் ISOவை சூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷனில் MPR வச்சுக்கோங்க. டார்கெட் சிஸ்டமில் பயாஸ் அல்லது UEFI ஆப்ஷன் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல ஸ்க்ரீனில் காட்டுற ஆப்ஷனில் 2 ரிமூவ் ரெக்யூர்மெண்ட்ஸை மறக்காமல் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றிடும். இந்த ப்ராசஸ் பென்ட்ரைவோட ஸ்பீடை பொறுத்து 5 minutes to 15 minutes வரை ஆகும். எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ட்ரைவ் எஜெக்ட் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன டியூயல் கோர் ப்ராசரில் விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிவிட்டு F2 அல்லது F12 பூட் கீ ப்ரெஸ் பண்ணி பூட் டிவைஸ் ஆப்ஷனில் நாம் விண்டோஸ் லெவல் OS இன்ஸ்டால் பண்ண பென்ட்ரைவை சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் லெவல் செட்டப் ஓப்பன் ஆகிடும். அதில் இன்ஸ்டால் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹார்ட் டிஸ்கில் ஃபைல் ஃபுல்லாத்தையும் பேக்கப் பண்ணி மறக்காமல் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி எல்லா ஃபைல்ஸும் ஃபார்மட் ஆகிடும். அடுத்த ஆப்ஷனில் கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்து எந்த ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவாகவே ஹார்ட் டிஸ்கை ஃபார்மட் பண்ணிவிட்டு விண்டோஸ் லெவல் OS இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். செட்டப் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் சிஸ்டம் பூட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். செட்டப் முழுசாக கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1 hour 13 minutes ஆச்சு. டைம் பூட் ஆகும்போது நம்மளோட நேம், லொக்கேஷன் மற்றும் லாங்குவேஜ் கேட்கும். அது செலக்ட் கொடுத்து உள்ளே போயிருங்க. கடைசியாக எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இப்போ பழைய CPUவில் விண்டோஸ் லெவல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
நம்ம அன்சப்போர்ட்டட் ஹார்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக அல்லது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நம்ம இப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஃப்யூச்சர் அப்டேட் அல்லது செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்காது. 2010 ரிலீஸ் பண்ண சிபியூவில் விண்டோஸ் லெவல் நாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.